ஓகே பிரதர், இன்னைக்கு நம்ம ரிச்வுட் ஃபர்னிச்சர்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெதர் சோஃபாஸ் வந்து நம்ம கலெக்ஷன்ஸ் வந்து டோட்டலாக இறக்கியிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட வந்து ஒரு 15-20 சோஃபா வந்து நம்ம லெதர் சோஃபாஸே இங்கே டிஸ்பிளே வச்சிருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பியூர் ஜென்யூன் இட்டாலியன் லெதரில் வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மான்வான் சொல்லிட்டு ஒரு பிராண்டட், இது வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 பிராண்ட் இது. ஸோ உங்களுக்கு இந்த லெதர் சோஃபாஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட நம்மளே வந்து ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் வாரண்டியே கொடுக்குறோம். ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே இங்கே கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கு, கலர்ஸ் நல்லா இருக்கு, ப்ளஸ் இருங்க உட்காந்து பார்த்தா கம்ஃபர்டும் நல்லா இருக்கு. இது எப்படி உங்களுக்கு ஆல்ட்ரேஷன் எதனா செஞ்சீங்களா ப்ரோ? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ப்ரோ. கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் ஆனால் நீங்கள் இங்கே இருக்க சோஃபால எந்த ஒரு கஸ்டமைஸ் எனி கலர் ஆப்ஷன்ஸ் நீங்கள் எடுத்தீங்கனாலும் மினிமம் வந்துட்டு ஒரு 90 டேஸ் நம்மளுக்கு டைம் தேவைப்படும் ப்ரோ. ஓகே ப்ரோ, இது பார்த்தீங்கன்னா எல்லா ஷாப்லேயும் ஒரு 10 to 15 டேஸ் டைம் கேட்குறாங்க. நீங்கள் 90 டேஸ் கேட்குறீங்களா, எதனால் அது தெரிஞ்சுக்கலாமா? இந்த சோஃபாலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளோட மேனுஃபேக்சரிங் எதுவுமே கிடையாது ப்ரோ. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூரோப் கண்ட்ரிஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சைனாவில் இதுக்கு ஃபேக்ட்ரி இருக்குது. ஸோ அங்கேருந்து தான் நம்ம வந்து வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஃபுல்லாகவே மான்வான் சொல்லிட்டு வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 பிராண்ட். நீங்கள் ஆன்லைன்லேயே சர்ச் பண்ணலாம், நம்பர் 1 பிராண்டு. ஸோ இது நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டியாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இதில் எப்படி நம்ம கேரண்டி வாரண்டி எப்படி நீங்கள் ப்ரூஃப் பண்ணுவீங்க? இங்கே நம்மக்கிட்ட சோஃபாஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் எல்லாமே ஒரு ஹோல்சேலாக தான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால உங்களுக்கு சோஃபால எனி இஷ்யூ இருந்தாலும் ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் நம்ம வாரண்டி கொடுக்குறோம். எந்த ஒரு இஷ்யூ இருந்தாலும் நம்ம சர்வீஸ் வாரண்டி பண்ணி கொடுக்கலாம். ஓகே, இப்போ இதில் எப்படி கலர் ஆப்ஷன்ஸ் எப்படி வரும் உங்களுக்கு? கலர்ஸ் வந்து இதில் கிட்டத்தட்ட ஒரு 50 கலர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் எதாவது மாற்றினாலும் மாற்றிக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஸ்டார்டிங் வந்து இது பண்ணிட்டு இருக்கனால ஸ்டாண்டர்டாக இந்த மாதிரி கலர்ஸ் வந்து நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. இப்போ நீங்கள் இந்த கலர் வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நாளைக்கே உங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவேன் நான். இப்போ கலர் ஆப்ஷன்ஸ்னால் கொஞ்சம் டைம் இதாகும். ரெடிமேடாக ஐட்டம்ஸ் வந்து ரெடிமேடாக இப்போ நீங்கள் இங்கே டிஸ்பிளேல பார்க்குற அதாவது மற்ற சோஃபாஸ் எல்லாமே இருக்குது. இங்கே டிஸ்பிளேல பார்க்குற எல்லா சோஃபாவுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புக் பண்ணிங்கன்னா நாளைக்கே நான் டெலிவரி கொடுத்துருவேன். அதுவும் ஃப்ரெஷ் பீஸ் எல்லாமே பாக்ஸ் பேக்கிங் கண்டெய்னரில் இருக்குது. உடனே உங்களுக்கு அடுத்த நாளே டெலிவரி வந்துடும் ப்ரோ. சரி, இப்போ எப்படி நீங்கள் மெட்டீரியல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறீங்க? இது வந்து ஃபுல்லாகவே பியூர் இட்டாலியன் லெதர் சோஃபா. ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க லெதர் வந்து பார்த்தீங்கன்னா 1.6 mm லெதர் ப்ரோ. இது வந்து ப்ரீத்தபிள். உங்களுக்கு நீங்கள் வந்து இப்போ நார்மலாக வந்து ஒரு ஃபேப்ரிக் சோஃபா எடுக்கிறீங்கன்னா ஒரு 1 hour வரைக்கும் உங்களால் அந்த சோஃபாவில் உட்காரலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு ஸ்வெட்டிங் ஆக ஆரம்பிச்சிடும். அதுவே நீங்கள் ரெக்ஸின் சோஃபா எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 hour உட்காரலாம், அதுக்கப்புறம் ஸ்வெட்டிங் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த சோஃபாவை பொறுத்த வரைக்கும் 100% நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் தாராளமாக உட்காரலாம். உங்களுக்கு அந்த ஏர் ப்ரீத்னஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும் ப்ரோ. அதனால் உங்களுக்கு ஹீட் ஆகிற சான்சஸே இருக்காது. மெயின் இம்பார்ட்டன்ட் என்னன்னா எல்லாமே லெதர் கேட்டிங்கன்னா ஹீட்டுன்றாங்க. இல்லை அந்த பாசிபிள் இருக்காது உங்களுக்கு. கண்டிப்பாக லெதரில் ஹீட் ஆகும்னு சொல்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கும் லெதரை வந்து அப்படியே ரெக்ஸினை போட்டுட்டு லெதர்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இதில் தான் ஆகும். நீங்கள் ஒரிஜினல் ஜென்யூன் லெதர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு ஹோல்ஸ் எல்லாமே இருக்கும். ஹோல்ஸ் இருக்கிறனால என்ன ஆகும்னா உங்களுக்கு ஹீட்டே இருக்காது, அந்த ஏர் சர்ஃபேஸ் வரும். ஆமாம். அதுவும் இந்த சோஃபாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே நம்ம பவர் தான், பவர் கண்ட்ரோல் தான். அட்ஜஸ்டபிள் டைப். ஆமாம், இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டெப் எடுத்துக்கலாம். நீங்கள் எப்படி தேவையோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு சோஃபாவில் உட்காடுறீங்க, நீங்கள் இப்படி படுத்துக்கிட்டே உங்களால் டிவி பார்க்க முடியாது. ஸோ உங்களோட ஹெட் மட்டும் நீங்கள் ஃப்ரண்ட்டில் வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஹெட்டுக்கு மட்டும் தனியாக மெக்கானிசம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ப்ரோ. நல்லா இருக்குது. இந்த கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலுமே நம்ம மேனுவலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்ஃபர்ட் பண்ண முடியும். ஆமாம், இந்த சோஃபா பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பவர்லேயே வந்துட்டு வயர்லெஸ் சார்ஜர் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கப்பு ஹோல்டர் கூட வந்துடும் ப்ரோ. இதுலேயே அந்த மாதிரி. ஸோ ஆமாம், இதில் வந்து கப்பு ஹோல்டர் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த கன்சோல் பாக்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பென்னு அது மாதிரி ரிமோட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் எதாவது வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். பரவாயில்ல, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் மாதிரி வந்துருது. ஆமாம் 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 ஆமாம். இது எல்லாமே உங்களுக்கு பியூர் இதில் பண்ணுறதுனால உங்களுக்கு லைஃபும் நல்லாயிருக்கும் ப்ரோ. ஃபோம் சாஃப்ட்னஸ்லாம் எப்படி இதே லைஃப் தான் வரும் எப்பவுமே அந்த 5 years? நீங்கள் இந்த 5 yearsக்குள்ளே இந்த ஃபோம் சாஃப்ட்னஸ் குறைஞ்சிருச்சு, இல்லை உங்களுக்கு ஏதாவது சீட் இஷ்யூ அந்த மாதிரினா நம்ம கண்டிப்பாக டோட்டலாகவே உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுக்கலாம். ஒன்றும் எந்த இஷ்யூமே இல்லை ப்ரோ. ஆனால் சிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் டைமிங் கேட்குறீங்க. ஆமாம் ப்ரோ, ஆமாம் ஆமாம் ஆமாம். நம்ம வீட்டில் சைஸ் எப்படி? சைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பண்ணிக்கலாம் ப்ரோ. பட் ஆனால் இந்த மாதிரி சோஃபாவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ் ப்ரோ. இந்த சைஸ் நீங்கள் போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த லுக்னஸ்ஸு அந்த ஒரு ஃப்ரேம் வந்து கிடைக்கும். நீங்கள் இதில் சைஸ் சின்னது பண்ணிவிட்டு ஏதாவது அப் அண்ட் டவுன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதில் இருக்க லுக்னஸோ இதில் இருக்க கம்ஃபர்ட்டோ மாறாது. ஏன்னா இந்த ஒவ்வொரு சோஃபாவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 டைம்ஸ் ரெடி பண்ணி அதை ஒன்றா ஒவ்வொரு இதுவாக அப்டேட் பண்ணி தான் இதை வந்து ஃபைனலாக சூஸ் பண்ணியிருக்கோம் ப்ரோ. இப்போ இந்த மெத்தடில் எப்படி நம்ம எல் டைப்லேயே பண்ண முடியுமா? இருக்கு ப்ரோ. நீங்கள் இது 3+2+1 வந்து நம்ம போட்டிருக்கோம் இப்போது. ஸோ இதுலேயே உங்களுக்கு கார்னர் வேணாலும் இருக்குது. இந்த ரெக்லைனர்லேயே இன்னொரு பெஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. இதோட சிங்கிள் சீட்டர் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த சிங்கிள் சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது என்னன்றதை பார்க்கலாம் வாங்க.
கார்னர் டைப் எதனா இருக்குங்களா இதே மாதிரி தெரியல. ஓகேண்ணா, இப்போ நம்ம இந்த ரெக்லைனர் சிங்கிள் சீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் சென்னையில் எங்கேயுமே உங்களுக்கு இந்த ஆப்ஷனே இருந்திருக்காது. ஸோ இதில் வந்து மோட்டரைஸ்டு இருக்குது, ப்ளஸ் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அந்த ராக்கிங்குமே இருக்குண்ணா. ஜஸ்ட் உட்காந்து பாருங்கள், உட்காந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது என்னன்றது தெரியணும். ஸோ உங்களுக்கு கம்ஃபர்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ராக்கர் ஆகிடும். நீங்கள் டச் எதுவுமே ப்ரெஸ் பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக ராக்கிங் ஆகிடும். ப்ளஸ் இதிலே வந்துட்டு நீங்கள் ரெக்லைனர் ஓப்பன் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பண்ணுறனால பண்ணிக்கலாம்ண்ணா. ஸோ இந்த மாதிரி இது பரவாயில்லைங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 15 ஷாப் ஏறி இருப்பேன். ஆனால் ரேக்கிங் வந்து ஆட்டோமேட்டிக்ன்றது நான் இந்த ரிச்சூட்டில் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் ஷாப் நான் பார்த்தது. கண்டிப்பாக இது வந்து நம்ம இப்போ எங்களுக்காக நம்ம ஓனாகவே இது பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சென்னையில் எங்கேயுமே உங்களுக்கு இந்த ஒரு ஆப்ஷனோட உங்களுக்கு எங்கேயுமே இருக்காது. ஸோ நீங்கள் ரெக்லைனர் ஓப்பன் பண்ணிட்டே உங்களுக்கு இந்த ராக்கிங் ஸ்பெஷாலிட்டி வந்து இருக்கும். நார்மலாகவே ரேக்கிங் பார்த்தீங்கன்னா பெரியவங்களா இருக்கட்டும் சின்ன பசங்கள்ட்டும் மோஸ்ட்லி பெரியவங்களுக்கு சின்ன பசங்களாம் இந்த இப்போ நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கப்பே வந்து இந்த ஹெட்டை மட்டும் ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வந்து பேசுகிறீங்க இல்லைங்களா? ஸோ இதுக்குமே வந்து தனியாக நம்மக்கிட்ட ஆப்ஷன் இருக்குண்ணா. ஓ ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டோட மெக்கானிசம் மட்டும் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஓகே ஓகே. ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் டிவி பார்க்குறப்ப இப்படி தலையை இப்படி தூக்கி பார்க்கணுன்றது அவசியம் இருக்காது. உங்களுக்கு இந்த ரெஸ்டிங்குமே உங்களுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா 3-in-1 மாதிரி இருக்குது. 3-in-1 ஆமாண்ணா. ஆமாம். அதாவது ராக்கிங்கே இருக்குது, ப்ளஸ் வந்து உங்களுக்கு ரெக்லைனரும் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து எங்கேயுமே நான் எதிர்க்கோம் கேள்விப்பட்ட. இது வந்து 0% கிராவிட்டினா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு பேக் பெயின் ஆகட்டும், ஷோல்டர் பெயின் ஆகட்டும், லெக் பெயின் ஆகட்டும், இது எல்லாமே ரிலீஃப் ஆகிடும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட்டுக்கு வந்து இந்த ரெக்லைனர் பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு. ஏன்னா ஒரு ரெக்லைனரில் வந்து என்ன பொசிஷனில் நம்ம சிட்டிங் பண்ணோன்றதை இதை கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு அந்த பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். உண்மையிலே ப்ரோ நான் பார்த்துருந்தா கூட இந்த கம்ஃபர்ட் வந்து எங்கேயுமே இல்லை. கண்டிப்பாக. அதாவது இப்போ நீங்கள் அட்ரஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா சொன்னீங்க பார்த்தீங்களா, இது வந்து 100% பாசிபிள். இந்த அட்வான்டேஜ் வந்து எங்கேயுமே தர முடியாத சூழ்நிலை கரெக்டாக இங்கே வந்து வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வாங்க, உங்களுக்கு என்ன பெட்டராக தேவையோ எதுவாக இருந்தாலும் நாங்கள் பண்ணித்தரோம். இப்போது இந்த சுவிச்சஸில் பார்த்தீங்கன்னா இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ வேலைக்கு போகிறோம், எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனால் இருந்தாலும் நம்ம ரெஸ்ட் எடுக்கணும்னா இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆமாம் கண்டிப்பாக ப்ரோ. நீங்கள் வந்து வெளியில் போயிட்டு வரீங்க, ஒரு 1/2 hour 1 hour தான் வீட்டில் இருக்க போகிறீங்கன்னா இந்த மாதிரி லக்ஸரியாக வாங்கி போட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து ரிலாக்ஸ்டாக யூஸ் பண்ணலாம். இந்த சோஃபாலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் நீங்கள் எந்த ஒரு அவுட்லெட்டில் எடுத்திங்கனாலும் இந்த சோஃபா வந்து மினிமம் வந்துட்டு ஒரு 5 lakhs அந்த மாதிரி இருக்கும் ப்ரோ. அப்படியே ஃப்ளாட்டாக நம்ம வந்து 50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் இந்த சோஃபாவுக்கு. இப்போ ஃபுல் செட்டுனா எப்படி உங்களுக்கு 3-2 இந்த சிங்கிள் செட் சொல்கிறீங்க? ஆமாம் ப்ரோ. ஒரு 3 seater, ஒரு 2 seater, ஒரு சிங்கிள் சீட்டர். இந்த 3 seaterல வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடும் உங்களுக்கு பவர் ரெக்லைனர் வந்துடும், சென்டர் ஃபிக்ஸ்டு வந்துடும். ஆமாம். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 seaterலேயே 2 ரெக்லைனர், சென்டரில் வந்து கன்சோல். இதில் எப்படி எதுக்காக உங்களுக்கு சென்டர் மட்டும் அந்த ரெக்லைன் வராது சொல்கிறீங்க ப்ரோ? இதில் வந்து சென்டரில் மெக்கானிசம் ஆட் பண்ண முடியாது, ப்ளஸ் வந்து கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு ஆம் ரெஸ்டிங் இருக்காது, சப்போர்ட்டிங் இல்லாத அதனால் வந்து இங்கே மட்டும் இருக்காது ப்ரோ. அந்த 2 seaterலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வயர்லெஸ் சார்ஜர் வந்துடும். ஸோ கப் ஹோல்டர் இருக்குது, உள்ளேயும் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் இருக்குது. ஒரு 3, ஒரு 2, ஒரு சிங்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் கண்ட்ரோலும் இருக்குது, ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ராக்கிங்காகவும் நெக் சப்போர்ட்டும் நெக் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் உங்களுக்கு இருக்குது ப்ரோ. இது எல்லாமே ஹோல் செட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளி மார்க்கெட்டில் 5 lakhs அந்த மாதிரி இருக்கும். நம்ம ஃப்ளாட்டாக 50% டிஸ்கவுண்ட் கொடுத்து 2,50,000 3 மாடலு. ஸோ இந்த மாடல் பாருங்கண்ணா, செம்மையாக இருக்கும், செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் உட்காந்து பாருங்கள். ஸோ இது இந்த கார்னரில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 10 inchesக்கு வந்து நம்ம ஃபோம் வந்து இது பண்ணியிருக்கோம். இதில் இன்சைட் என்ன ப்ரோ இருக்குது உங்களுக்கு? ஸோ இன்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பாக்கெட்டட் ஸ்ப்ரிங்கு, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 disturbance ப்ரோ. இப்போ நீங்கள் இந்த சீட்டில் உட்காருறீங்கன்னா உங்களுக்கு இங்கே மட்டும் தான் ஆக்ஷன் இருக்கும், மற்ற எந்த ஒரு சின்ன சஸ்பென்ஸுமே இருக்காது, எதுவுமே இருக்காது. இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோம் மட்டுமே ஒரு 10 inchesக்கு. கார்னர்லாம் பார்த்தேன், எந்த கார்னர் பார்த்தா கூட உங்களுக்கு கார்னர் சிட்டிங் மாதிரி இருக்காது. ஆனால் இந்த கார்னர் உண்மையிலுமே ரொம்ப நல்லா இருக்குது, கார்னர் சிட்டிங். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒரு சோஃபா வந்து எடுக்கிறோம் அப்படின்னாலே ஒரு 5 பேர் உட்காரணும்னு நினைச்சா 6 பேர் உட்காரலாம். ஆமாம் 6 பேர் உட்காரலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது சீட்டிங் சைஸுமே கொஞ்சம் பெருசாக இருக்கும் ப்ரோ. இப்போ இந்த 2 seater வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக தான் பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 5 பேர் தாராளமாக நீங்கள் உட்காரலாம். சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து எனக்கு இடம் கொஞ்சம் காம்பாக்டாக தான்ப்பா இருக்குது, அந்த இடத்துல எனக்கு சோஃபா வேணும்னு கேட்டாங்கன்னா இது வந்து உங்களுக்கு 8x8 தான் வரும். ஸோ 2 சைடுமே உங்களுக்கு 8x8ன்றனால தாராளமாக ஃப்ரீயாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் கலர் மேட்சிங் கூட ஒரு சோஃபாக்கு என்னென்ன கலர் போடணுமோ கரெக்டாக செலக்ட் பண்ணி போட்டிருக்கீங்க. கண்டிப்பாக. ஏன்னா இந்த சோஃபா செட்டுக்கு இந்த கலர் தான் அது லுக்காக தெரியுது, இந்த சோஃபா செட்டு பார்த்தீங்கன்னா இந்த கலர் இந்த லுக்காக தெரியுது பார்க்குறதுக்கு. ஒரு அட்ராக்ஷன் பெர்ஃபெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயுமே வந்துட்டு பவர் கண்ட்ரோல் இருக்குது ப்ரோ. இந்த ரெக்லைனர்லேயும் வந்து இந்த கார்னர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹேண்ட் அண்ட் செகண்ட் ஹேண்டு அந்த லாஸ்ட் 2 எண்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்லைனர் இருக்குது. அதுவும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் பேக் ஃபிக்ஸ்டு டைப்? அதெல்லாம் ஃபிக்ஸ்டு ப்ரோ. ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ரெக்லைன் ஆகிடும். இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 8x8 இருக்கு இல்லைங்களா, உங்களுக்கு இந்த சைடில் வந்து ஒரு 10 ஃபீட் இருக்குது, இங்கே 6 ஃபீட் தான் இருக்குன்னா தாராளமாக இதில் இருக்க ஒரு சிங்கிள் சீட்டை கட் பண்ணி நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஓ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது 10 ஃபீட் ஆகிடும், இது 6 ஃபீட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம மாற்றி எப்படி வேணாலும். நம்ம வீடு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு 6.5 ஃபீட் இருக்கு ப்ரோ, இது ஒரு சைடு பார்த்தீங்கன்னா 9 ஃபீட் கூட இருக்கு. அப்போ நம்ம 6.5 ஃபீட் ஒரு சிங்கிள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஆமாம், ஒரு சிங்கிள் மட்டும் இங்கே 6 ஃபீட் வருமா இல்லை கன்சோல் எல்லாமே உங்களுக்கு 6 ஃபீட் வருமா? இது கன்சோலோட சேர்த்து உங்களுக்கு 6 ஃபீட் வந்துடும். ஓகே ஓகே. அப்போ கம்ஃபர்ட் நம்மளுக்கு அந்த பக்கம் வந்து ஹேண்டில் வந்துடும், சிங்கிள் ஹேண்டில் வந்துடும். ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்த சீட்டட் அப்படியே இங்கே வந்துடும், இந்த சீட்டர் உங்களுக்கு அங்கே. ஓ இங்கே 3 சீட் உட்கார மாதிரி. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கும் இது வந்து லான்ச்சர் சோஃபானா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் 6 பேர் தாராளமாக ஒரே லைனில் உட்காந்துக்கலாம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹால் வந்து சின்ன சைஸாக இருக்குது அப்படின்னா மினிமம் வந்துட்டு ஒரு 4 அடி 5 அடி இருந்தாலே இந்த லான்ச்சர் சோஃபா வந்து நீங்கள் தாராளமாக போடலாம். இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 1.5 சீட்டுனா அது நார்மலாக வந்து 21 இன்ச்சஸ் இருக்கும், இது 30 இன்ச்சஸ் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு சீட்டிங் கெப்பாசிட்டியும் நல்லாயிருக்கும். ஓகே, உட்காரது பார்த்தீங்கன்னா நார்மலாக 3 மெம்பர்ஸ் உட்காந்து 5 மெம்பர்ஸ் உட்கார மாதிரி. ஆமாம், 5 பேர். அது இல்லாமல் இந்த லான்ச் மாதிரி நம்ம உட்காந்து கால் நீட்டிக்கிற மாதிரி உங்களுக்கு தாராளமாக நீங்கள் கால் நீட்டிக்கலாம். கால் நீட்டிக்கிட்டு டீ அப்படியே பார்த்துக்கிற மாதிரி கம்ஃபர்டபுள் ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சீட் மட்டும் உங்களுக்கு ரெக்லைனர் இருக்குது, அதில் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் பண்ண முடியாது. ஆமாம், அதில் வந்து ஃபிக்ஸ்டுன்றதால இதை பண்ண முடியாது. ஆமாம், அதில் ரெக்லைனர் வராது, இதில் உங்களுக்கு ரெக்லைனர். இப்போ எப்படி இப்போ நம்ம வீட்டில் இந்த லான்ச் அந்த பக்கம் வரணும்னா அந்த மாதிரி பண்ணலாங்களா? பண்ணி கொடுக்கலாம். வர மாதிரி பண்ணலாம், நான் பண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணலாம். ஓகே ஓகே. அந்த ஆல்ட்ரேஷன்லாம் நம்மகிட்ட இருக்கு. பண்ணி கொடுக்கலாம். அதான் அந்த டைம் நீங்கள் வந்து ஒரு 90 days டைம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன ஆல்ட்ரேஷன் கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். நம்ம இது இம்போர்ட் பண்ணனால அந்த அளவுக்கு டைம் கேட்குறீங்க. ஆமாம் ஆமாம். நம்ம நார்மலாக இருந்தால் நார்மலாகவே பண்ணிக்கலாம். ஆமாம், ஃபுல்லாகவே நம்ம பியூர் இட்டாலியன் லெதர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1,35,000 தான். நீங்கள் நார்மலாக வெளியில் எடுத்தீங்க அப்படின்னா பெரிய ஷோரூமில் நீங்கள் சென்னையிலே பிக்கஸ்ட் ஷோரூம் நினைக்கிற எல்லா ஷோரூம்லையுமே நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். இந்த லெதர் சோஃபா வந்து நீங்கள் எடுக்க போனீங்க அப்படின்னா வெளி மார்க்கெட்டில் 2,50,000